அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அமாங் ஸ்டேட்ஸ் ஃபேசிங் ஹை டூ வெரி ஹை ஹீட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு CEEW அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. கவுன்சில் ஆன் எனர்ஜி, என்விரான்மென்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஹீட்டோட இம்பாக்ட்ட எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய அர்பன் சிட்டீஸ்ல எவ்வளோ ஹீட்டோட இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேங்க்ஸ் 5வது இடத்துல வந்து நம்ப இருக்கோம். நம்ப சிட்டீஸுமே அதிகமா ஹீட்ட வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஹீட் வேவ்ஸ் அதனால ஏற்படக்கூடிய ஆ அலைடு ஹெல்த் இம்பேக்ட்ஸ் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டிலயுமே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஃபாக்ட் இவங்க வந்து ஆ ஸ் ஒவ்வொரு மாவட்டத்தையுமே வந்து பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தையுமே ஆ ஹீட்டோட இம்பாக்ட்ட பேஸ் பண்ணி வெரி லோ, லோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹை அடுத்ததா வெரி ஹை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து எந்த ஒரு மாவட்டமுமே பார்த்தீங்கன்னா, வெரி லோ ஆர் லோ அப்படிங்கிற இந்த கேட்டகரியில இல்ல. ஓகேங்களா? வெரி லோலயும் இல்ல, லோலயும் இல்ல. எல்லாமே ஹை, வெரி ஹைல தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டமுமே ஹீட்டோட இம்பாக்ட்ட வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. இந்த ஹீட் வேவ்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே எக்ஸ்ட்ராவா 2, 3 நாட்களுக்கு அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருக்கு. இதே சென்னை மாதிரியான சிட்டீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அர்பன் ஹீட் ஐலேண்ட் எஃபெக்ட் இருக்கனால என்ன ஆகுதுன்னா, அடிஷனலா 2, 3 நாட்களுக்கும் மேலேயே இந்த ஹீட்டோட இம்பாக்ட் இருக்கு. அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான சிட்டீஸ்ல டே டைம்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். மத்த மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டே டைம்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கூல் ஆகுது. ஆனா, சென்னை மாதிரியான அ அர்பன் சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்குன்னா, டே டைம்லயும் டெம்பரேச்சர் நைட்டா ஐ மீன் ஹையா இருந்திருக்கு. அதே மாரி நைட் டைம்லயும் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரோட அந்த ஹீட்டோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. பிக்காஸ் ஆஃப் அர்பன் ஹீட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுக்கப்புறமா நம்ப இந்த ஹீட் ரிலேட்டடா பிளானிங் பண்றப்ப, டே டைம் டெம்பரேச்சர் அண்ட் நைட் டைம் டெம்பரேச்சர் 2யுமே சேர்த்து நம்ம பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸோட பிரெவலன்ஸ் அதிகமாவே இருக்கு. லைக் டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதிகமா இருக்கு. இதன இது ஒரு பக்கம் இருக்க, ஹீட் வேவ்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் அதிகமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப பாதிப்புல தான் போய் முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? பேசிக்கா ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடிய பிரீஃபா இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு தெலுங்கானால ரீசென்ட்டா கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கேஸ்ட் சர்வேவ பேஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போறாங்க, அந்த கேஸ்ட் சர்வேல இருக்கக்கூடிய டேட்டாவ பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, ஒரு இண்டெக்ஸ வந்து ரெடி பண்ண போறாங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா, 11 கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்ட வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 74 கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி அவங்கனால ரிசர்வேஷன சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு வந்து பீகாரே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க. கேஸ்ட் சர்வேவ பேஸ் பண்ணி ரிசர்வேஷன கொண்டு வந்தாங்க. ஆனா, சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே ஆர்டர் குடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கேஸ்ட் சர்வேவ பேஸ் பண்ணி நம்மனால ரிசர்வேஷன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் கொண்டு வர முடியாது. ஏன்னா, அதுக்கு கேஸ்ட் சென்சஸ் எடுத்தா தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் மாத்த முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா சென்சஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். மாநில அரசாங்கத்தினால என்ன பண்ண முடியும்னா, கேஸ்ட் சர்வே மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த சர்வேவ பேஸ் பண்ணி நம்மளால ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு சென்சஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா? சென்சஸ் சட்டம் இப்ப வந்திருக்கும். 1948ல வந்திருக்கும். அதோட செக்ஷன் 3ல அத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஆ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா, புள்ளிவிவரங்கள் சேகரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2008ல வந்திருக்கும். இந்த சட்டத்தோட செக்ஷன் 32ஏவும் அதே தான் சொல்லுது. ஓகேங்களா? ஒரு கேஸ்ட் சர்வே மட்டும் தான் மாநிலங்கள்னால எடுக்க முடியும் அப்படிங்கிறத. ஸோ இவங்களும் ஒரு கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. தெலுங்கானா மாநிலம். அத பேஸ் பண்ணி அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, புதுமையா வேர்ல்டுலயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வந்து இருந்திருக்காது. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காம்போசிட் பேக்வேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ உருவாக்க போறாங்க. ஓகேங்களா? காம்போசிட் பேக்வேர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா? அவங்க மாநிலத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேஸ்ட்டும் எவ்ளோ பேக்வேர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அத ரேங்க் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் எடுத்து அவங்களுக்கு வந்து 0 டூ 126 அப்படிங்கிற இந்த ஸ்கேல்ல மார்க் குடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் 0லிருந்து 126 அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு பாயிண்ட்ட குடுக்க போறாங்க. இப்போ ஒரு 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 கேஸ்ட் வந்து 100 அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கு அப்படின்னா
அதிகமா 100 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப அங்க வந்து பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே 0 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்க பேக்வர்ட்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கேஸ்ட்ல பேக்வர்ட்னஸ் ரொம்ப கம்மி. இதுவே 100 அப்படிங்கிறத எடுத்தாங்கன்னா, பேக்வர்ட்னஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற இந்த ஒரு பேசிஸ்ல நமக்கு காம்போசிட் பேக்வர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத தெலுங்கானா வந்து ரெடி பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஐ மீன் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் தான் வந்து இந்த கமிட்டியோட ஹெட்டா வந்து இருக்க போறார். சரிங்களா? ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது அ ஜூலை 2017லேருந்து ஜிஎஸ்டி ரெவென்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் டைமா எப்ப நமக்கு அந்த 2,00,000 crore தாண்டியிருக்கோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024ல முறையா 2,00,000 கோடிய வந்து தாண்டியிருக்கும். அதுக்கப்புறமா ஏப்ரல் 2025ல தான் இருக்கறதுலயே ஹையஸ்ட் கலெக்ஷனா 2.37 லேக் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2.37 லேக் crore கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இப்ப மே 2025லயும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது 2,00,000 கோடிய தாண்டி 2.01 லேக் crore வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ 2 அடுத்தடுத்த மாசங்கள்ல 2,00,000 கோடிய தாண்டுனது இதுதான் முதல் முறையா இருக்கு. ஸோ அதனால நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். சரியா? இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டிஃபரெண்டா இருக்கு. இப்ப மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் ஜிஎஸ்டி ரெவென்யூவ அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கம்பேரிட்டிவ் டூ மத்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிளுக்கு குஜராத்தே வந்து 6% கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு 17லேருந்து 25% வரைக்கும் ஜிஎஸ்டி ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த டிஸ்பாரிட்டீஸ் ஏன் ஏற்படுது? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.